மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நல்லாட்சியில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக திருக்கோயிலுடைய திருப்பணிகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் இல்லாத அளவிற்கு இன்று ஒரே நாளில் மாத்திரம் 101 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் 26 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நாளைய தினம் குடமுழுக்கோடு சேர்த்து 2200 திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் காலையிலே மெட்ரோ ரயில் பணிக்காக அருள்மிகு சேமாத்தம்மன் ஆலயம் அகற்றப்பட்டது. அந்த இடத்தில் மீண்டும் இந்து சமய அறநிலையத்துறை முயற்சி செய்து திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இன்று காலை 1,58,00,000 ரூபாய் செலவில் புதிதாக ஆதி சேமாத்தம்மன் ஆலயம் கட்டுவதற்கு காலையிலே திருப்பணிகளை துவக்கி வைத்து வந்திருக்கின்றோம். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த ஆட்சி வந்த பிறகு திருக்கோயில் அகற்றப்படுவதாக ஒரு போலியான பொய்யான பிம்பத்தை உருவாக்க முற்படுபவர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு 1,58,00,000 ரூபாய் செலவில் திருக்கோயிலுடைய சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை இன்றைக்கு முன்பு இருந்ததை விட வெகு பக்தர்கள் வருகின்ற தேவைகளை கருதி அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அந்த திருப்பணி துவக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தில் சுமார் 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற திருக்கோயில் திருப்பணி 2003ஆம் ஆண்டிற்கு பிறகு சுமார் 21 ஆண்டுகள் கழித்து உபயதாரர்கள் நிதியோடு இன்றைக்கு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடைபெற்றதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மாத்திரம் நம்முடைய துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் 3 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 3 திருக்கோயில்களுமே 20 ஆண்டுகளுக்கு மேல் 20 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்ற திருக்கோயில் என்பதை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆட்சியில் மூத்த குடிமக்கள் அறுபடை வீட்டிற்கு செல்வது, ஆடி மாதத்தில் ஆன்மீக பயணம் மேற்கொள்வது, அதேபோல் முக்திநாத்துக்கு செல்பவர்களுக்கு மானிய தொகை உயர்வு போன்ற பல்வேறு ஆன்மீக பயணங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு காசி ராமேஸ்வரம் செல்வதற்கு கட்டணமில்லாமல் காசி ராமேஸ்வரம் பயணம் போன்ற எண்ணற்ற திட்டங்களோடு சேர்த்து இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் வருகின்ற 21ஆம் தேதி பார்த்தசாரதி கோயிலிருந்து 4 தவணைகளாக புரட்டாசி மாதத்தில் 1000 மூத்த குடிமக்களை 60 வயதுக்கு மேற்பட்டு 70 வயதுக்குள்ளவர்களை ஆன்மீக பயணத்திற்கு கொண்டு செல்கின்ற பணியும் இந்த மாதம் 21ஆம் தேதி அருள்மிகு பார்த்தசாரதி அப்பன் திருக்கோயிலிருந்து துவங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே ஆன்மீகவாதிகள் இரண்டர போற்றுகின்ற ஆன்மீகவாதிகள் இறையன்பர்கள் மகிழ்ச்சியோடு இறை தரிசனம் செய்வதற்குண்டான ஒரு ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியை போற்றுகின்றார்கள். கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்துகிற சிக்கல் ஒரு சிக்கல் நேற்றைக்கு கூட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்தது. நீதிமன்றத்திலேயே நாங்கள் தமிழே குடமுழுக்கு நடத்துவதற்கு ஒப்புதல் அறிவித்து இன்றைக்கு அந்த திருக்கோயில் கூட குடமுழுக்கு காலையிலே தமிழே நடத்தப்படுகின்றது. இந்த கோவிலில் யாகங்கள் வளர்க்கப்பட்டது இல்லை, அதாவது எங்கெல்லாம் தமிழிலே குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை வந்தாலும் அங்கெல்லாம் அது நடத்தப்படுகின்றது. எங்கும் அதற்கு தடை இல்லை. ஆகவே வருகின்ற காலங்களில் இது போன்ற திருக்கோயில்களிலும் அதுபோல் தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். தமிழ வாய்ப்பு அதாவது இந்து சமய அறநிலையத்தின் வரலாற்றில் இன்றைக்கு மாத்திரம் 101 திருக்கோயிலில் குடமுழுக்கு நடைபெறுகின்றது. அனைத்து திருக்கோயிலும் ஒரே தடவையாக தமிழை குடமுழுக்கு நடத்துவதற்குண்டான நிறைய அமைப்புகள் தேவை.
ஆகவே படிப்படியாக இது போன்ற திருக்கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்பதுதான் இந்து சமய அறநிலையத்துடைய குறிக்கோள். உனக்கு செய்தி வந்துச்சு. இந்த கட்சியின் மூலவர், உற்சவர் அனைத்தும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அதை பற்றியெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். எங்களுடைய பணி இயக்கத்தின் வளர்ச்சி, இயக்கத்திற்காக உழைப்பது, மக்களுடைய நன்மை கருதி மக்கள் சொல்லுகின்ற, மக்களிடம் வரப்படுகின்ற கோரிக்கைகள், கழகத்தோருடைய பிரச்சனைகள், இவைகளை முழுமையாக தீர்க்க வேண்டியதுதான் எங்களை போன்ற தொண்டர்களுடைய கடமை. அதையெல்லாம் இயக்க தலைவர் முழுமையாக அது குறித்து முடிவெடுத்துக் கொள்வார். ஆகவே எங்களுடைய பணி 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.